முதல்வர் அவர்கள் இன்று செய்த செயல் மரியாதையா இல்லை தன் ஆட்சியை தக்க வைப்பதற்காக செய்யப்பட்ட யுக்தியா? இன்றைக்கி சட்டசபையில் பதவியேற்று விழா நடந்ததுக்கு பிறகு சிஎம் சார் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேரை சந்திச்சிருக்காரு. எம்கே ஸ்டாலின் சார் அவர்களையும், வைகோ அவர்களையும், அதே மாதிரி சீமான் அவர்களையும், அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பெல்லாம் பார்க்குறப்ப சமூக வலைதளங்களும் சரி, மக்கள் மத்தியில் ஒரு நெகிழ்ச்சியாக பார்க்கப்படுது. வாட் அ டிக்னிஃபைடு சீஃப் மினிஸ்டர். இந்த செயல் ரொம்ப இந்திய அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்ததில்லை. ஒரு நெகிழ்ச்சியான தருணம்லாம் இப்போ பரவலாக பேசப்படுது. இதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா ஒரு கட்சிகள் போய் சால்வை அடைஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்கலாம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஃபார்மேட். இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி முதல்வர் 2வது 3வது நாளே எம்கே சாரை போய் பார்க்குறதாக இருக்கட்டும், வைகே சாரை போய் பார்க்குறதா இருக்கட்டும், சீமான் சாரெல்லாம் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னென்னா டிவிகே பரவலாக டிஎம்கேயின் பி டீமாக மாறப்பட்டது அப்படின்னு பரவலாக நான் சொல்லுங்க, பரவலாக பேசப்பட்டது டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே அப்படியே ஓய்வு கொடுத்து டிஎம்கே பதிலாக டிவிக்கே வந்துட்டாங்க. ஏன்னா அதே ஃபார்மேட் தான். காங்கிரஸ் கூட்டணி, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம், அதே மாதிரி விசிகா, இது எல்லாரோடையும் கூட்டணி வச்சுட்டு டிஎம்கே மட்டும் இல்லை ஒரு ரெஸ்டிங் பீரியடில் இருக்காங்க. அதுக்கு போல் டிவிக்கே வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு டிவிகேவோட நிலைப்பாடு என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிஎம்கே போட்டு அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி விஜய்க்காக ஓட்டு போட்டது சரி, பட்டு இதில் ஒரு இந்த ஓட் பேட்டர்ன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, டிஎம்கேவை முழுக்க குற்றச்சாட்டு செய்து அதன் மூலமாக சில வாக்குகள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பெற்றார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? விஜய் அவர்களால் அதிகபட்சமான வாக்கு பெற்றது உண்மைதான். ஆனால் அதில் டிஎம்கேவோட ஒரு சின்ன எதிர்ப்பலையும் இருக்குது. நீங்கள் திருப்பி டிஎம்கே கிட்டே போய் சால்வை அணிஞ்சு அவர்கிட்டையுமே அறிவுரை வாங்குறது, இது கொஞ்சம் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளில் டிவிகே இப்போ இருக்குது? டிஎம்கே பி டீமாக உண்மையிலே மாறி போயிருச்சான்ற ஒரு சின்ன கேள்விக்குறி எனக்கு உள்ள எழும்புது.